So, hi guys, welcome back to my channel. Thanks for watching channel. This is me, Jayashree. In the video after so long, I know நான் ரொம்ப நாளாக வீடியோ பண்ணுறதில்ல இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ பண்ணுறதில்ல டுடே ஐம் கோன் டாக் அபவுட் த நீட் நாட் அபவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் த பேரண்ட்ஸ் ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாமே இப்போ நானும் ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்டேன் எனக்கு ஒரு 24 வயசு ஆக போகுது ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் பேரண்ட்ஸ் பற்றி பேசுவோம் இந்த வாட்டி இது கொஞ்சம் நியூ வீடியோவாக இருக்கட்டும் இந்த வீடியோ திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ் நாட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் இந்த வீடியோ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்க அப்பா அம்மாக்கு இல்ல சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க பிரச்சனை கிடையாது ஸோ நான் இன்னைக்கு தான் வந்து ஐ வாஸ் ஸ்டடிங் கார்டியாலஜி I was studying this the entire cardiology you know and cardiology exam இருக்கு pulmonology exam இருக்கு pulmonology exam இருக்கு அப்புறம் rheumatology exam இருக்கு ஆக்சுவலி this is called internal medicine ஸோ எல்லாம் சேர்ந்து இன்டர்னல் மெடிசனாக இருக்கு ஸோ அதுக்கு படிச்சுட்டு இருந்தேன் படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனேன் என்ன பண்ணேன் எப்படி இங்கே இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்றது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் ஒரு தாட் வந்துச்சு அண்ட் ஆல்சோ ஐ ஆம் ஃபேஸிங் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் நான் இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன எல்லாம் சொல்கிறாங்கன்னா இது வந்து நான் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட டிரெக்டாக பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் ஜெயஸ்ரீ நான் வந்து சென்னை பொண்ணு சென்னையிலேருந்து ஜார்ஜியா வந்திருக்கேன் ஜார்ஜியா எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வந்து மெடிசன் படிக்க வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் ஃபிலிப்பீன்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் ஃபிலிப்பீன்ஸில் வந்து மெடிசன் படித்தேன் அங்கே ஒரு ஸ்கேம்னால ஃபிலிப்பீன்ஸில் ட்ராப் பண்ணி எம்பிபிஎஸ் மெடிசனை ஸ்டாப் பண்ணி நான் வந்து ஜார்ஜியாவுக்கு வந்தேன் ஓகேங்களா எனக்கு யார் ஹெல்ப் பண்ணா எப்படி ஜார்ஜியா வந்தேன் எல்லாமே இந்த ஃபிலிப்பைன்ஸ் வீடியோவில் இருக்குது ஸ்டோரியில் இருக்குது உங்களுக்கு வந்து இதை பற்றி இன்னும் நல்ல டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன் ஷூரா ஓகே ஸோ எல்லாம் இந்த பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ நார்மல் வீடியோ இது வந்து ஒரு ஒன் ஷார்ட் வீடியோவாக இருக்க போகுது ஐ நாட் கோயிங் டூ எனி எடிட்டிங் அப்படி இப்படி எதுவும் பண்ண போகிறதில்ல இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஸ்ட்ரெயிட் வீடியோ என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்களா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க பேரண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க கரெக்டுங்களா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏதாவது கொடுத்தாங்க உங்களை டிப்ரெஸிங்காக ஆக்குறாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனா ஜஸ்ட் யூ கேன் கம் and talk with me or talk to my mom. She's also a psychologist. She can also do free psychology for you guys if you're feeling going through some depression, stress, pressure, like ஏதாவது ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா if you want to share with someone you can share with me or with my mom. We are absolutely ready to help you guys. like எப்பவுமே நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இப்போ என்னன்னா ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரு பேரண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுது ஆங்கிலம் தெரியல அதை வந்து 2 கேட்டகரியாக வச்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போ நல்லா படிச்சிங்களா இருப்பீங்க நல்ல கிராஜுவேட்டடாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கிராஜுவேட்டட் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதுகிற யூகேஜி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அது திருப்பி உங்களை ரிப்பீட் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏபிசிடி தெரியும் 1 2 3 4 தெரியும் பாபா பிளாக் ஷிப் தெரியும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அந்த ப்ரெஷர்லாம் போயிடுச்சு அந்த டென்ஷன்லாம் போயிடுச்சு யூஆர் லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு யூ கேன் ஸ்டார்ட் சம்திங் இல்லைக்குன்னா ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு அப்படியே அப்பாடி கடவுளே உட்காரும் போது மண்டியில் பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடியல திருப்பி நீ ஏபிசிடி படிக்கணும் 1 2 3 4 படிக்கணும் பாபா பிளாக் ஷிப் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் திரும்பி படிக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களே ரீல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போக குழந்தைங்க அழறாங்க நார்மலாக ஸ்கூல் போக அழுவாங்க பசங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் இப்போ இருக்க பசங்களாம் ரொம்ப மெச்சோர்டா இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் படிக்க பிடிக்கல எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது என்ன எத்தனை வயசு 5th ஸ்டாண்டர்ட் நான் இன்னைக்கு ரீல் பார்க்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் டிப்ரெஷன் போய் நான் ட்ராமடைஸ் ஆகிட்டேன் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா நார்மலி நம்ம கேள்விப்படுவோம் சிஏ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஜேஇ எழுதுறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது நீட் எழுதுறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் 5th ஸ்டாண்டர்ட் பையன் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது எனக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு பேசும்போது ஆஸ் அ பர்சனா இஃப் ஐ ஆம் அ பேரண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் ஸோ பேட் ஜென்ரேஷன் எப்படி மாறுதுன்னு அப்படி இருக்க குழந்தைங்களுக்கே இப்போ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வரும்போது உங்கள் பிள்ளைங்க நீட் படிக்கிறாங்க
நீட்றது சின்ன எக்ஸாம் இல்ல. பெரிய எக்ஸாம்ங்க. ரொம்ப பெரிய எக்ஸாம். நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். நெறைய கனவுகள் இருக்கு. அதுக்கு பின்னாடி நெறைய ரீசன்ஸ் இருக்கு. அது ரொம்ப ஆசைப்பட்டு படிக்கிறாங்க. ஒரு சிலர் ஆசைப்பட்டு படிக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் ப்ரெஷர்லயும் படிக்கிறாங்க. ஸோ அப்படி ப்ரெஷர்ல படிக்கிறீங்கன்னா, இப்பயே குவிட் பண்ணிருங்க. நான் சொல்றேன். திஸ் இஸ் நாட் தட் வொர்த். இதுக்குள்ள வந்தீங்கன்னா, இது கடல் மாதிரி. Whoever studies for the name's sake, I'm telling you, it will make you more and more and more depressed. 'Cause ஒரு விஷயம் புடிச்சு படிக்கிறீங்கன்னா, அந்த டிப்ரஷன் நீங்க ஹேண்டில் பண்ணலாம்னு நான் நான் இப்ப ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு டான்ஸரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டான்ஸ் ஆடுறேன்னு வச்சுக்கோங்க. என் கால உடைச்சுட்டு கூட நான் டான்ஸ் ஆடுவேன். ஏன்னா, அத விரும்பி பண்றேன். இப்போ ஒருத்தர் டான்ஸ் ஆடாதவர டான்ஸ் ஆட வச்சு, கால் உடைஞ்சு டான்ஸ் ஆட சொன்னா, அவரு ஸ்ட்ரெஸ், டிப்ரஷனுக்குள்ள போயிருவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும்ல? ஸோ பிடிக்காம படிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சத, மனசுக்கு பிடிச்சத பண்ணுங்க. தயவு செஞ்சு இங்க வந்து விழாதீங்க. இது குழிக்குள்ள வந்து விழணும்னு அவசியம் கிடையாது. பேரண்ட்ஸ், எக்ஸாம் நான் சொன்னதுதான். இவ்ளோ பெரிய எக்ஸாம அவ்ளோ படிச்சு என்சிஇஆர்டி, கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2017, 2012 அவ்ளோ ஜே எய்ம்ஸ் கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், என்டிஏவோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே முடிச்சு கிழிச்சு அத்துப்பட்டு இது பண்ணி, அப்பா எக்ஸாம் முடிஞ்சதுப்பா கடவுளே அப்படின்னு நினைக்கும்போது, திருப்பியும் வந்து மண்டையில நல்ல ஒரு செருப்படி அடிச்சு, இல்லடா உங்களுக்கு திருப்பியும் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லும்போது, பசங்க அவ்ளோ ஸ்ட்ரெஸ், அவ்ளோ டிப்ரஷன், அவ்ளோ மன அழுத்தத்துக்குள்ள போவாங்க. உங்களுக்கு எப்படின்னா, பெரியவங்க சொல்லிடலாம். "ஏன்பா எப்ப இப்படி பண்ற? என் வாழ்க்கைய இப்படி பண்ற?" அப்படிப்பட்டு அப்படி இப்படி பேசிடலாம். ஆனா பசங்களால அப்படி பேச முடியாது எடுத்த உடனே. பசங்க யோசிப்பாங்க, "ஐயோ! நம்ம அப்பா, அம்மாவுக்கு வயசாகுது. நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்?" அப்பா, அம்மா வந்து அப்படி ஹார்ஷா வந்து அப்படி பசங்க பேசுறாங்கன்னு தெரியல. அப்படி பசங்க யாராவது பேசுனீங்கன்னா, வாயில குத்துவேன். பேசக்கூடாது பேரண்ட்ஸ் யாருமே. ஓகேவா? நான் வந்து உங்க எல்லாருக்கும் வார்ன் பண்றேன். பேரண்ட்ஸ் எப்பவுமே எதிர்த்து பேசக்கூடாது. திஸ் இஸ் வெரி, 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 வெரி பேட். என்ன பேரண்ட்ஸ் பண்ணாலும் சரி. லைக் அப்யூசிவ் பேரண்ட்ஸா இருக்காங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். தட் இஸ் டிஃபரெண்ட். பேரண்ட்ஸ் திட்டுறாங்க, அந்த மாரிலாம் பண்றாங்கன்னா, கொஞ்சம் நம்ம அடங்கி இருக்கணும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸால தான் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கணும். அது தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஓகேங்களா? ரொம்ப ஆடக்கூடாது தல விரிச்சு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து அண்டர் பிரஷர் போறாங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸா ப்ளீஸ் இத புரிஞ்சுக்கோங்க. நெறைய பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்றீங்க. "உனக்கு என்ன? நான் காஃபி குடுக்குறேன். நேரத்துக்கு நேரம் பழம் குடுக்குறேன். ஆப்பிள் தரேன். 12 மணிக்கு 1 மணிக்கு ஆப்பிள் தரேன். அப்புறம் காஃபி தரேன். சாப்பாடு போடுறேன். நீ உட்காந்த இடத்துல படிக்கிற." அதுதாங்க இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம். ஒரு இடத்துல உட்காந்து படிக்கும்போது, ஒரு கான்செப்ட்ஸ் புரியாதம்போது, உங்களுக்கு வந்து மண்டையில வந்து அது என்ன கோடாலி வச்சு அடிக்கிற மாரி கோடாலி வச்சு ஹேமர் வச்சு அடிக்கிற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதுல திருப்பியும் ஒரு எக்ஸாம் வைக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கறது என்னன்னா, இஃப் எனி ஸ்டூடண்ட் வாண்ட்ஸ் டு ஸ்டடி எக்ஸெப்ட் நீட் படிக்க பிடிக்கல. வேற ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, படிக்கட்டும். ப்ளீஸ் படிக்கட்டும். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா, இது ஒரு பேரன்டல் ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படின்னா, "என் மானத்த காப்பாத்திரு." இந்த டேர்ம் வந்து இந்த டேர்ம் "என் மானத்த காப்பாத்திட்டு" அப்படின்ற டேர்ம் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கலன்றத விட யாருக்குமே பிடிக்காது. பக்கத்து வீட்டு ஷர்மிளா ஆன்டி என்ன பார்ப்பாங்க. அதுக்காக நான் படிக்க முடியாதுங்க. உங்களுக்கு புரியுதா? பிள்ளைங்க அதுக்காக படிக்கும். பிள்ளைகிட்ட வந்து என் அம்மா வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் ஓகேங்களா? ஒரு ஒரு குட்டி கேஸ் தான். சைக்காலஜிஸ்ட். அந்த பேரண்ட் வந்து அந்த பொண்ண வந்து நம்ப மாட்றாங்க. நம்ப மாட்றாங்கன்னா எப்படி சொல்றது? ஒரு நம்பிக்கை தர மாட்றாங்க. ஆஸ் அ பேரண்ட் ஒரு நம்பிக்கை தர மாட்றாங்க. எப்படியா என் பொண்ணு படிச்சிரணும். எப்படியா பொண்ணு பாஸ் ஆயிரணும். என் மானத்த காப்பாத்துறேன். ஏங்க நீங்க மானத்த காப்பாத்துறதுக்காக உங்க புள்ளைங்கள படிக்க வைக்கிறீங்களா? உங்க புள்ளைங்க சந்தோஷப்பட்டு, உங்க புள்ளைங்க நல்லா படிச்சு, அவங்க நல்லா சம்பாரிக்கணும். அவங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கணுன்றதுக்காக படிக்க வைக்கிறீங்களா? எனக்கு புரியல. இந்த ஒரு விஷயம் எனக்கு பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நான் 24 வயசு ஆகுது. ஏன் பேட்டரி லோவா இருக்கு. எனக்கு ஒரு 24 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒரு குட்டி போட்டிருந்தா கூட எனக்கு ஒரு குட்டி இருக்கும். இல்ல ரொம்ப ஃப்ராங்காவே பேசுறேன். ஏன் நான் ஃப்ராங்கா பேசுறேன்னா, பேரண்ட்ஸ் வந்து புரியணும். ஏன் தெரியுமா? அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, உங்கள
மாரி கூட என் அம்மா ஃப்ரீயா இல்ல. நீ படிம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்ல நம்ப பாத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் பண்ணு அப்படின்னு தட்டி குடுக்க எனக்கு ஆள் இல்ல. அப்படி சொல்லும்போது, ஐ ஃபீல் ரியலி பேட் ஃபார் தட் ஸ்டூடண்ட். நீங்க வந்து என் மானத்த காப்பாத்திரு. இந்த சொசைட்டி முன்னாடி, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி, இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி மானத்த காப்பாத்திரு. இவங்க முன்னாடி என் மானத்த காப்பாத்திரு. நீங்க அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க வந்து இவங்கள டூலா யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு. ஒரு பெர்சன ரிவெஞ்ச் எடுக்கவும், ஒரு பெர்சன் மேல ஒரு விஷயத்த மாத்துறதுக்காகவும், இவங்கள ஒரு டூலா வச்சு யூஸ் பண்ணாதீங்கன்றேன். இது வந்து இட் வில் மேக் அ பிக் லைக் ஒரு பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வரும் பசங்களோட மைண்ட்ல. ஆசாசியா, ஆத்மார்த்தமா படிச்சு புடிச்சு படிக்கிறவங்க கிட்ட போய் இப்படி சொன்னீங்கன்னா, ரொம்ப அவங்களுக்கு புடிச்ச விஷயம் கூட புடிக்காம மாறிரும். சுத்தமா இஷ்டமே இல்லாம மாறிரும். என்ன இவங்க இப்படி சொல்றாங்க? ஒண்ணுமே இல்ல. சாரிங்க. ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது செத்து போச்சு. பிரச்சனை இல்ல. இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறது எனக்கு பிடிக்காது. இது எத்தன பசங்களுக்கு பிடிக்குமோ, எனக்கு எத்தன பசங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல. பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த பேரண்ட்ஸ் வந்து அப்படியே டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ! என் புள்ள படிக்கணும், அப்படியே மண்டைலாம் அடிச்சுட்டு அந்த ஒரு டென்ஷன் இந்த பீக் ப்ரெஷர்ல இருப்பாங்க பார்த்தீங்களா? அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா வந்து ஏற்கனவே நீங்க பாதி வயசு தாண்டிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கைய வாழாம, இருக்கிற வாழ்க்கையும் வந்து பிரஷரோட எனக்கு புரியுது பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும். ஆனா உங்க வாழ்க்கையும் இருக்கு. நீங்களும் உங்க வாழ்க்கை கொஞ்சம் வாழணும். அப்புறம் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் ஒரு மெயினான விஷயம். உங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம தான் முட்டாள். ஒன்லி 2% ஆஃப் த பிள்ளைங்களுக்கு தான் எதுவும் தெரியாது. மத்த பிள்ளைங்க எல்லாம் கேடி. எல்லாம் கேடி, கில்லாடி, என்ன பண்ணும், ஏது பண்ணும், வாழ்க்கை எப்படி மூவ் பண்ணும் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். எப்படி சம்பாரிக்கணும்? வீட்ல வெட்டியாவே உட்காந்துருந்தா நடக்குமா? நம்ம பருப்பு இங்க வேகுமா? எல்லாமே தெரியும். நான் ஏன் அப்படி பேசணும்னு நெனைக்காதீங்க. நான் ஏன் சொல்றேன் எனக்கு பெற்றோர்கள் பெத்தவங்க வந்து ரொம்ப பெத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் போட்டுக்க எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்க நெறைய அனுபவிச்சுட்டீங்க வாழ்க்கையில. இதுக்கு மேல அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு. தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. அவங்க அவங்க வாழ்க்கைய பார்த்துப்பாங்க. தெளிவா அவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்னு பக்காவா பசங்களுக்கு தெரியும். நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள பாத்துக்க யாரும் இல்லப்பா. நம்ம தான் படிச்சாகணும் நம்மளுக்காக. நம்மள பாத்துக்க யாரும் இல்ல. இப்ப நம்ம தான் உழைச்சாகணும் நம்மளுக்காக. அப்படின்னு ஒரு எண்ணம் தானா வந்துரும். நீங்க பிரஷர் போட போட என்ன நினைப்பாங்க தெரியுமா? நம்ம எதா பண்ணாலும் அப்பா, அம்மா இருக்காங்க பாத்துப்பாங்க. அப்பா, அம்மா இருக்காங்க பாத்துப்பாங்க. சப்போர்ட்டிவா இருக்கிறது அது வேற. இவங்க எல்லாம் பண்ருவாங்க. அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. நான் அதுக்காக சொல்றேன். பசங்களுக்கு என்னைக்குமே அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. என்னோட யூடியூபர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கவங்களுக்கு என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஆல் சப்போஸ் டூ பி இண்டிபெண்டன்ட். எல்லாம் நான் இப்பயே சொல்றேன் பாருங்க. எல்லாம் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். எல்லா ஸ்டூடண்ட்ஸும் சொல்றேன். தண்ட புண்ணாக்கு மாரி வீட்ல உட்காந்து தண்ட சோறு சாப்பிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சுலாம் வந்து நீங்க வந்து என்ன அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்றேன். எனக்கு தேவையில்ல அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது? அப்படிப்பட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் நான் வச்சுட்டு தான் நான் யூடியூப் நடத்தணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அப்படி சப்ஸ்கிரைபர்ஸும் வேணான்றேன். ஒரு பெற்றவர்கள் பெற்றோர்கள் நான் என்ன ஒரு பெத்தவங்கள கஷ்டப்பட்டுட்டு தான் பண்ண அவசியம் இல்ல. இது அவுட் ஆஃப் டாபிக்ல போயிட்டு இருக்கு. பெத்தவங்கள பத்தி இப்போ. அதான். ப்ளீஸ் பசங்களுக்கு பிரஷர் குடுக்காதீங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா, அந்த பிரஷர் வாட் தே ஆர் ஃபேசிங் இஸ் நாட் ஈஸி ஃபார் தேர் ஏஜ். இட்ஸ் ஆக்சுவலி அ ப்ரூட்டல் ட்ரூத் லைக் அந்த ஒரு பிரஷர் வாட் தேர் ஹேவிங் இஸ் நாட் குட். யாஹ்! ஸோ ரொம்ப கேட்குறேன். அப்புறம் வந்து யாருக்கா வந்து ஐ வாண்ட் டு மென்ஷன் திஸ் ஆல்சோ. யாருக்கா அப்ராட் படிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்ராட்ல படிக்கணும். ஆனா வந்து அப்ராட் படிச்சாலும் கம்மி ரேட்டுக்கு படிக்கணும். அப்படி உங்களுக்கு பிள்ளைங்கள வந்து கம்மியா காசு கட்டி படிக்க வைக்கணும். அப்ராட் அனுப்பிச்சு அப்படிலாம் ஒரு ஆசை இருந்துச்சு. இல்ல எங்களுக்கு வசதி இல்ல. எங்களோட அமௌண்ட் இவ்ளோ தான். அதுக்கேத்த மாரி காலேஜஸ் சொல்லுங்க. நல்ல காலேஜஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, அதுவும் நான் சொல்ல ரெடியா இருக்கேன். என்ன காலேஜ்? என்ன? ஏது? எப்படி சேர்க்கலாம்? என்ன பண்ணி தரலாம்? சேஃப்டி எப்படி இருக்கும்? எல்லாமே நான் சொல்ல ரெடியா இருக்கேன். நீங்க எனக்கு கால் பண்ணலாம். அட்மிஷன்ஸ் நான் பண்ணிட்டுருக்கேன் இப்ப ரீசென்ட்டா. உங்களுக்கு அட்மிஷன்ஸ்லாம் பண்ணணும்னா, எங்க டீம் இருக்கு. நாங்க பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு என்ன நீங்க பண்ணலாம். அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஐ விஷ் டு டெல் ஒன் அட்வைஸ் லைக் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு
ஹவ் டு ஸ்டடி அப்படின்றத விட நான் வந்து ரொம்ப நான் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் நீட் இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இது வந்து பெத்தவங்க யாரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அப்பா, அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணா, மாமா, மாமி, சித்தி, சித்தப்பா யாரா பார்த்துட்டு இருக்கீங்க, இத வந்து நீட் படிக்கிற பசங்களுக்கு அனுப்பலாம். எப்படி நான் படிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம்னா, எப்ப ஃபர்ஸ்ட் நான் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் ஆக்டிவ், ரீகால் அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டுருந்தேன். பட் பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, பை அ டாய். ஒரு ஒரு பொம்மையோ ஏதோ வாங்கி வச்சுட்டு, உட்கார வச்சுட்டு, இல்ல உங்க வீட்ல யாரா இருக்காங்கன்னா, யார் ஃப்ரீயா இருக்காங்கன்னா, பாட்டி ஃப்ரீயா இருக்காங்க, யாரா வெட்டியா இருக்காங்கன்னா, கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு, அவங்கள போட்டு கொல்லுங்க. வாட்டெவர் யூ ஸ்டடி, வாட்டெவர் யூ ஸ்டடி, எக்ஸ்பிளைன் இட் as if you are a teacher, as if you're a lecturer, as if you're a professor. That, like, you have a responsibility to teach some people. அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது obviously you will understand the concept. You know up to date, you know A to Z in that concept. You will never forget that, because you have to explain a student, or else you have to explain a toy. Like toy matlab, like toy is not a toy. Toy is a human, like you're just pretending it to be a human being or something so called something. ஸோ அப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ ஆர் பீயிங் மாஸ்டர் இன் தட் டாபிக். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, whenever I study like I'm a teacher, that I'm going to explain someone. இப்போ நான் படிக்கிறச்ச நல்லா படித்து நான் வந்து ஒரு ஆசிரியர் மாதிரியும், நான் ஒரு பிள்ளைங்களுக்கு கற்று தர மாதிரியும் நான் வந்து என்னையும் நான் நினச்சிப்பேன். அப்போ என் பிள்ளைகள் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாய்ஸாக இருக்கும். என் அம்மா பிஸியாக இருந்தாங்கன்னா, என் அம்மா எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், எப்போவா ஃப்ரீயாக இருக்காங்களோ, I'll just call her and I'll just tell everything to her. இது பண்ணேன், இதுதான் இது நடக்குதா, இப்படிதான் வந்து ஹைப்ரிடைசேஷன் நடக்குது, இதுதான் இப்படி நடக்குது, லைக் ஃபிசிக்ஸில் வந்து மொமெண்டம் இப்படி நடக்குது, ப்ரொஜெக்டைல் மோஷன் இப்படி போகுது, அப்படி இப்படி அப்படி இப்படி என்னென்னலாம் இருக்கோ, I'll explain her, I'll explain, even though if she is understanding, if she is not understanding. But the thing is, as I am a teacher, I'm explaining to that person. You're sending the knowledge to the person, so you will be master in the topic. You speak, you will never forget it. It is the main important thing I wanted to tell everyone who is studying NEET. And whoever did good in the first exam, யாரெல்லாம் நீட்ல ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நல்லா பண்ணீங்களோ வந்து I'm very happy, I'm proud of you guys. Really a big appreciation. யாரெல்லாம் நல்லா பண்ணீங்களோ, யார் நல்லா பண்ணலையோ அவங்களுக்கும் கடவுள் வந்து கதை திறந்துருக்கார். லைட்டாக கொஞ்சம் கதை திறந்து வச்சிருக்க கேப்பில் அப்படியே அப்படியே பூந்து வெளியே வந்திருப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டடி ப்ராப்பர்லி. whoever did at the first, don't lose your hope. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்களோ, டோன்ட் லூஸ் யூர் ஹோப். கடவுள் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு நினச்சி ஜஸ்ட் டூ இட் அகேன். புட் த சேம் எஃபர்ட், புட் த சேம் எவ்ரிதிங். ஜஸ்ட் டோன்ட் லூஸ் யூர் ஹோப், ஜஸ்ட் டூ த சேம். அண்ட் ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் படிக்காமல் அப்படியே இருந்தீங்களோ, ரொம்ப அப்படியே லெத்தர்ஜிக்காக இருந்தீங்களோ, செகண்ட் டைம் கடவுள் வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ யூஸ் இட் வைஸ்லி. நல்லா பண்ணுங்க, எக்ஸாம் முடிங்க. அண்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு டூ medical colleges in abroad, not only medical college, any college like MBA, BBA and stuff, like nursing in இது abroadல எது வேணா, if you want to do, just let me know, text me on Instagram and comment below. ஸோ இதுதான் பேரண்ட்ஸ் சொல்ல வேண்டியது ஆசைப்பட்டேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வேண்டிய ஒரு சில அட்வைஸ் சொன்னேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் எதாவது வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. And thank you so much for watching my video, and bye. Subscribe, don't forget to subscribe, okay guys. பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, தம்பி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, மாமா, மாமி, யார் இந்த வீடியோ பார்த்தாலும் ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அண்ட் தென் வந்து நான் அதை தப்பாக பேசியிருந்தாலோ, யாரை மனசையும் வந்து ஒரு புண்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலோ என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் யாரையும் வந்து புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ பண்ணல. முழுக்க வந்து ஒரு ஃபன்னாகவும் ஒரு நல்ல விஷயம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ எதாவது உங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கு, நான் எதாவது தவறுதலாக பேசிட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து சொல்லலாம்.
நீ வந்து தவறுதலா பேசியிருக்க இத. இத நீ மாத்திக்கோ. நீ பேசுனது கரெக்ட் இல்லன்னு பேரண்ட்ஸ் வந்து என்ட்ட சொன்னாலும், I'm ready to accept it. I don't have any issues with that. And thank you so much for watching my video. Bye bye. Love you. Take care.